வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. NMMS 2024 மேட் 3/2/24 அன்று நடந்த தேர்விற்கான கேள்வி எண் 61 முதல் 90 வரையிலான டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் கீ. ஸோ இது டிஜியோட ஆன்சர்ஸ் இல்லை. ஸோ டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் கீ. Question number 61. Pointing to a lady in a photograph, Shanti said, her son's father is the son-in-law of my mother. How is Shanti related to that lady? சாந்தி புகைப்படத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை காட்டி அவளின் மகனின் தந்தை என்னுடைய தாயின் மருமகன் என கூறுகிறார். அந்த பெண் சாந்திக்கு என்ன உறவு? சாந்தி என்பவர் ஒரு போட்டோகிராஃபை பார்க்குறாரு. ஓகே, இவங்க தான் சாந்தின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ லேடிங்கிறதுனால ட்ரையாங்கிள், அதாவது நான் பெண்ணிற்கு ட்ரையாங்கிளையும் அடுத்தது ஆணிற்கு மேல் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வட்டத்தையும் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ சாந்தி அப்படிங்கிறவங்க ஒரு புகைப்படத்தை இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த புகைப்படத்தை காட்டுறாங்களாம். காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அவளின் மகனின் தந்தை என்னுடைய தாயின் மருமகன் அப்படிங்கிறாங்க. ஸோ அவளின் மகன் அப்படிங்கும்போது யாரு? இதோ இவங்களுடைய மகன் அப்படிங்கிறது நான் இங்கே எழுதுறேன் பாருங்க. இவங்க தான் மகன். ஓகே, மகன். தட் இஸ் she is telling that her son's father is, ஸோ அவங்களுடைய சன்னோட ஃபாதர் who is father, அந்த மகனினுடைய அப்பா யாரா இருக்க முடியும்? ஸோ இவராக தான் இருக்க முடியும் இல்லையா? ஸோ இவர் தான் அவருடைய அப்பா. ஸோ இவர் அப்பா அப்படிங்கிறதுனால தான் இவர் ஆண் அப்படிங்கிறத நான் ரவுண்டு போட்டிருக்கேன். இந்த பார்த்தீங்களா, ரவுண்டு போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இதுதான் அப்பா. ஸோ யாருக்கு? இந்த அம்மாவுக்கும் இந்த அப்பாவுக்கும் உண்டான மகன் தான் இவர் பையன். அதனால இவன் சன் அப்படின்னு போட்டுக்கிறேன், SON சன். ஸோ இவங்க லேடி, அந்த லேடி யாருன்னு தெரியல. ஸோ அதை நான் லேடின்னு போட்டுக்கிறேன். ஓகே, இவங்க அவங்களுடைய அப்பா அப்படிங்கிறனால ஃபாதர்னா இவங்க மதர் அண்ட் ஃபாதர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபாதர்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லேடி யாருன்னா மதராக இருக்காங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். என்ன கேட்டிருக்காங்க? ஸோ அவளின் மகனின் தந்தை என்னுடைய தாயின் மருமகன் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களோட மகனுடைய தந்தை யாரு? இவர். ஸோ இவர் என்னவாகிறாருன்னா என்னுடைய தாயின். ஸோ சாந்தி அவங்களுடைய தாய் யார் அப்படின்னா அவங்கள ஒரு லேடியா போட்டிருக்கேன். சரிங்களா? அவங்க அம்மான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இவங்களுக்கு பேர் அம்மான்னு கொடுத்துக்கிறேன். சரி, அம்மா அப்படின்னு தமிழ்ல கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஸோ அவளின் மகனின் தந்தை என்னுடைய தாயின் மருமகன். ஸோ அப்பா, இந்த அம்மாவுக்கும் இந்த ஃபாதருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா மருமகன். ஸோ சாந்தியினுடைய அம்மாவுடைய மருமகனாக இருக்காங்க. ஸோ மருமகன். ஓகே, தட் இஸ் சன் இன் லா. ஓகே, சன் இன் லா அப்படின்னா நிச்சயமா பாருங்களேன், இப்போ இந்த சாந்தி அப்படிங்கிறவங்களும் இந்த லேடி போட்டோவை காமிச்சு ஒரு லேடி சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேரும் யாரா தான் இருக்க முடியும்? இங்கிறது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உண்டான உறவு என்னன்னா ஸோ சகோதரி அப்படிங்கிற உறவு தான் இருக்க முடியும். ஸோ நம்மளுடைய விடை செகண்ட் ஆப்ஷன் 2, சிஸ்டர், சகோதரி. Question number 62. I am facing east. I turn 100 degree in the clockwise direction and then 145 degree in the anti-clockwise direction. Which direction am I facing now? நான் கிழக்கு திசையை நோக்கி இருக்கிறேன். நான் கடிகார திசையில் 100 டிகிரி திரும்பி பின்னர் 145 டிகிரி கடிகார திசைக்கு எதிர் திசையில் திரும்புகிறேன். நான் தற்போது எந்த திசையை நோக்கி இருக்கிறேன்? என்ன கொடுத்துருக்காங்க? ஐ எம் ஃபேசிங் ஈஸ்ட், கிழக்கு திசையை நோக்கி இருக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ நான் இங்கிருந்து ஜஸ்ட் இப்போ பாருங்க, கிழக்கு திசையை நோக்கி நான் இங்கே இருக்கிறேன். ஓகே, ரைட். ஐ டர்ன் 100 டிகிரி இந்த கிளாக் வைஸ். ஸோ நான் என்ன பண்ண போறேன்? 100 டிகிரி கிளாக் வைஸ், தட் இஸ் கடிகார திசையில் 100 டிகிரியே திரும்புறேன். ஓகே, ரைட் லைன் என்ன சொல்லுது நமக்குன்னா 180 டிகிரி சொல்லும் இல்லைங்களா? ஆமாம். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி இருக்கும். ஓகே, அப்போ நான் நிச்சயமா இதுக்கு நேராக ஈஸ்ட்டுக்கு நேராக இருக்கக்கூடிய வெஸ்ட் சைட் பார்த்து இப்படி போக முடியாது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? ஸோ இங்கேருந்து 100 டிகிரி இல்லைங்களா? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 90 டிகிரி நமக்கு தெரியும், we know that. அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு 10 டிகிரி நான் இந்த பக்கம் திரும்புறேன். ஸோ எங்கேருந்து? ஸோ கடிகார திசை அப்படிங்கும்போது ஸோ கிளாக் இருக்குது அப்படின்னா கிளாக் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்? ஸோ இந்த டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும். ஸோ நான் அதை காட்டுறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக எவ்வளோ டிகிரி இருக்குதா? ஸோ 100 டிகிரி இருக்கா? ஓகே, ரைட். ஸோ 100 டிகிரி நான் மூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்க அவங்க? ஸோ தட் இஸ் இப்போ 145 டிகிரி நான் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் திரும்ப போகிறேன். ஸோ தட் இஸ் கடிகார திசைக்கு எதிர் திசை அப்படிங்கிறாங்க. நான் இப்போ திரும்புறது கடிகார திசைக்கு எதிர் திசை. ஸோ தட் மீன்ஸ் வாட் தே ஆர் ட்ரைங் டு சே. இப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் இப்போ இது கடிகார திசை, அடுத்தது இங்கே பாருங்க இது எதிர் கடிகார திசை இல்லைங்களா? ஸோ
ஸோ நான் இப்போ இங்கே போய் நின்றுட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் நான் நின்றுருக்கேன். இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணி நின்றுட்டுருக்கேன். என்னோட ஃபேஸ் இந்த பக்கத்து பண்ணி நின்றுட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து மறுபடியும் நான் எத்தனை டிகிரி திரும்புகிறேன்? ஸோ 145 டிகிரி. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து 100 டிகிரி இருக்குது. இதை நான் போடுறது இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ 100 டிகிரி இருக்குதா? ஆமாம், 100 டிகிரி இருக்குது. ஸோ இந்த 90 நான் எடுத்துடுறேன். ஸோ நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். ஸோ இந்த 90 நான் எடுத்துடுறேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே நம்ம 100 டிகிரிக்கு நம்ம வந்து திரும்பி இருக்கோம். ஸோ அப்படியே எதிர்கடிகார திசை, இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில். ஸோ இவ்வளோ தூரம் 100 டிகிரி திரும்பியாச்சு. அதன் பின்ன மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து கொஞ்சம் தூரம், ஸோ இவ்வளோ தூரங்கிறது இது இங்கேருந்து இது வரைக்கும்னா 45 டிகிரி. ஸோ அப்போ இங்கே ஒரு 100, இங்கே ஒரு ப்ளஸ் 45. ஸோ இது டோட்டலாக நமக்கு சேர்ந்து எவ்வளோ ஆகுது? ஸோ 145 டிகிரி நான் திரும்பி நிற்கிறேன். திரும்பி நிற்கும் போது பாருங்கள், ஸோ என்னோட டைரக்ஷனான நார்த்துக்கும் இந்த ஈஸ்ட்டுக்கும் இடையில தான். ஸோ அப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா, நார்த் ஈஸ்டில் தான் நான் நிற்கிறேன். தட் இஸ் வடகிழக்கு. ஸோ என்னுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2, வடகிழக்கு. Question number 63. Ravi walked 2 km west of his house and then turned south covering 4 km. Finally, if he moved 3 km towards east and then again 1 km west, then how far is he from his initial position? ரவி என்பவர் தன் வீட்டிலிருந்து மேற்கு நோக்கி 2 கிலோமீட்டர் நடக்கிறார். உடனே தெற்கு திசையில் திரும்பி 4 கிலோமீட்டர் பயணிக்கிறார். இறுதியாக 3 கிலோமீட்டர் கிழக்கிலும் மற்றும் மீண்டும் 1 கிலோமீட்டர் மேற்கிலும் நடக்கிறார் எனில் தற்போது அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறார்? ரவி வாக்டு 2 கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 கிலோமீட்டர் வெஸ்ட். ஸோ என்ன அர்த்தம்? ரவி என்பவர் தன் வீட்டிலிருந்து மேற்கு திசை நோக்கி, ஸோ மேற்கு நோக்கி 2 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஸோ நம்ம மேற்கு நோக்கு அப்படிங்கும்போது பாருங்க, இதுதான் மேற்கு நோக்கி. ஸோ தான் வீடு இங்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, மேற்கு நோக்கி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்க, அவர் மறுபடியும் என்ன பண்ணுறாராம்? ஸோ தென் டர்ன் சவுத் கவரிங் 4 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, சவுத்தை வந்து பக்கம் போறாராம் 4 கிலோமீட்டர்ஸ். உடனே தெற்கு திசையில் 4 கிலோமீட்டர் பயணிக்கிறார். வெஸ்ட்ல இருந்து தெற்கு திசைக்கு இப்போ மூவ் பண்றாரு. பாருங்க, இங்க இருந்து அப்படியே நேரா வந்து இப்படி மூவ் பண்றாரு. ஓகே ரைட். எத்தனை கிலோமீட்டரா? 4 கிலோமீட்டர் மூவ் பண்றாராம். ஓகே ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைனலி இஃப் ஹி மூவ் 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இப்போ மறுபடியும் என்ன பண்றாருன்னா, 3 கிலோமீட்டர் வந்து ஈஸ்ட் நோக்கி, கிழக்கு நோக்கி நடக்கிறாராம். ஓகே, மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து இப்போ என்ன பண்ணுறோம், 3 கிலோமீட்டர். ஸோ இப்போ இங்கே 2 கிலோமீட்டர் தாண்டியாச்சு. பாருங்க, இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் 2 கிலோமீட்டரு. ஸோ இதை தாண்டி இருந்ததுனால நான் கொஞ்சம் தாண்டி போய் 1 கிலோமீட்டர். ஸோ 2 + 1, அப்போ 2 + 1 3 கிலோமீட்டர்ஸ் ஆச்சா? 2 + 1 3 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சா? எகெயின் 1 கிலோமீட்டர் வெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ தட் இஸ் மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரா, ரிட்டர்ன் வராரு. ஸோ பாருங்க, மீண்டும் 1 கிலோமீட்டர் மேற்கிலும் நடக்கிறார். அதாவது அப்போ என்ன நடக்கிறார் அவரு? ஸோ இங்கே போனவர், ஸோ நான் இப்போ உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இங்கே போனவர் மறுபடியும் இப்படி வந்து 1 கிலோமீட்டர் இங்கே வரைக்கும் நடக்கிறாரு. ஓகே, 1 கிலோமீட்டர் இங்கே போய் முடிச்சவர் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து இப்படி வராராம். ஓகே, வந்துட்டாரு. ஓகே, இப்போ கொஸ்டின் நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. தென் ஹவு ஃபார் இஸ் ஹி ஃப்ரம் ஹிஸ் இனிஷியல் பொசிஷன். ஸோ எங்கே எவ்வளோ தூரம் இருக்காரு அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. தட் இஸ் அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளோட கொஸ்டின். ஓகே, அவருடைய ஆரம்பித்த இடம் எதுங்க? ஸோ இதுதான் ஆரம்பிச்ச இடம். ஓகே, இங்கிருந்து அவர் இப்போ இங்கே வந்து நிற்கிறார், இந்த இடத்துல நிற்கிறார். அப்போ அவங்க கேட்குறது இந்த டிஸ்டன்ஸ் தான். வி நோ தட் திஸ் இஸ் 4, தென் திஸ் இஸ் ஆல்சோ 4. ஸோ இது 4 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இதுவும் 4 கிலோமீட்டராக தான் இருக்கணும். ஸோ நம்மளுடைய விடை ஆப்ஷன் 2, 4 கிலோமீட்டர். கொஸ்டின் நம்பர் 64. At 12 o'clock, the minute hand is pointing east direction. At 4:30, which direction will the hour hand point to? கடிகாரத்தில் நிமிடம் உள்ளானது 12 மணிக்கு கிழக்கு திசையை நோக்கி உள்ளது எனில் 4:30 மணிக்கு, அதாவது 4:30 மணிக்கு கடிகாரத்தின் மணிமுள் எத்திசையை நோக்கி இருக்கும்? 12 மணிக்கு நிமிடமுள் எங்க இருக்கும் நமக்கு? ஸோ தெரியும், நிமிடமுள் எப்பவுமே. ஸோ இப்போ 12 மணி இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ 2 முள்ளுமே ஆக்சுவலி இங்கே தான் நிற்கணும். பட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மணிமுள்ளை பற்றி அவங்க சொல்லலை. தட் இஸ் ஹார் ஹேண்டை பற்றி அவங்க ஒன்றும் சொல்லலை. பட் நிமிடமுள் மட்டும் என்ன ஆச்சுன்னா, கிழக்கு நோக்கி அப்படின்னா இங்கே தான் ஈஸ்ட் சைடு போட்டிருக்கேன் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? ஈஸ்ட் சைடு இங்கே இருக்கு. ஸோ அதை நோக்கி நிற்கிது. ஸோ இந்த டைரக்ஷனில் நிற்கிது அப்படின்னா, ஸோ எப்பவும் போல் வழக்கம் போல் நிற்கிறதுல இருந்து அதாவது 90 டிகிரி வந்து அது வந்து திரும்பி நிற்கிது. ஓகே, பட் அவங்க வந்து ஹார் ஹேண்டை பற்றி ஒன்றும் சொல்லலை. தட் இஸ் இந்த இடத்துல இருக்குல்ல மணிமுள்ளை பற்றி அவங்க எதுவுமே சொல்ல கிடையாது. ஓகே ரைட். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, at 4:30. ஸோ இப்போ 4:30 மணிக்கு, ஸோ நீங்கள் பாருங்கள் 4:30க்கு which direction will the hour hand point to? ஸோ 4:30 மணிக்கு கடிகாரத்தின் மணிமுள்
எத்திசையை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறாங்க. 4:30 மணி தானே. ஸோ பாருங்க, இங்க 4:30 மணி அப்படிங்கும்போது 4க்கும் 5க்கும் நடுவில் நிற்கணும். பொதுவாக இப்படி தான் நிற்கணும் இல்லையா? ஆனால் இப்படி நிற்காம, ஸோ இது வந்து சின்ன முள், ஸோ மணி முள்ளுங்க, இது சின்னது, இது வந்து நிமிடம் கொஞ்சம் பெருசாக லென்த்தாக இருக்கும். ஓகே ரைட். ஸோ இப்படி இருக்க வேண்டியது என்ன ஆகும்? ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா 12 மணிக்கே இருக்க வேண்டியது என்னாச்சுன்னா 90 டிகிரி ஆக இங்கே போணுச்சு இல்லையா? அதாவது அதனுடைய நிமிடம் முள், மினிட் ஹேண்டு. அப்போது இங்கே 4, 5, 6 இருக்குது அப்படின்னா, ஸோ அதனுடைய மணி முள்ள அங்கே தான் இருக்கும். அதாவது கொஞ்சம் லைட்டாக டில்ட் ஆகிருக்கும். பட் இந்த நிமிட முள் மட்டும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில், ஸோ ஆக்சுவலாக இங்கே நிற்க வேண்டியது, இந்த இடத்துல நிற்க வேண்டியது 90 டிகிரி டில்ட் ஆகிட்டு எங்கே போயிருக்கும்? ஸோ இங்கே இருக்க 9 கிட்ட போய் நிற்கும். அதனால என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட அது 5 பக்கத்தில் வந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஓகே, அப்படின்னாலுமே அது எங்கே இருக்கு? இப்போ இந்த டைரக்ஷன் எதை குறிக்குது? தட் இஸ் ஈஸ்ட் சைடு தான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, ஈஸ்ட் சைடு. அடுத்தது இங்கே சவுத் டைரக்ஷன். ஓகே, அவங்க கேட்டிருக்கிறது what they are asking in which direction the hour hand pointing, that is மணி முள் எங்கே எதிசையை நோக்கி இருக்கிறது. ஸோ மணி முள் பாருங்க, ஸோ ஈஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் நடுவில் தான் இருக்கு. அப்போ இதை எப்படி படிக்கலாம்? ஸோ தென் கிழக்கு, ஸோ தென் தெற்கு மற்றும் கிழக்கு. ஓகே, கிழக்கு. ஸோ அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்? தென்கிழக்கு இடையில தான் இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் சவுத் ஈஸ்ட், தென்கிழக்கு. Question number 65. The angle between the hour hand and minute hand when the time is 6:30 hours is dash. மணி 6:30 இருக்கும் பொழுது மணி முள்ளிற்கும் நிமிட முள்ளிற்கும் இடைப்பட்ட கோணம் டேஷ். ஸோ ஆங்கிள் பிட்வீன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதுக்கு நடுவில்? த ஹார் ஹேண்ட் அண்ட் த மினிட் ஹேண்ட், தட் இஸ் 6:30. ஸோ 6:30 மணி இருக்கும்போது மணி முள்ளிற்கும் நிமிட முள்ளிற்கும் என்ன இடைப்பட்ட கோணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க, இப்போ நமக்கு தெரியும். ஸோ 1 மணி நேரத்திற்கு எப்போவுமே இதை வந்து மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு நமக்கு எப்போவுமே கோணம் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஆங்கிள் ஃபார் அன் ஹார் இஸ் 30 டிகிரி தான், எப்போவுமே 30 டிகிரி தான். அதை வந்து மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. ஓகே ரைட். இப்போ நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ 6:30 மணி அப்படிங்கும்போது இங்கே பாருங்க, ஸோ இங்கே வந்து ஸோ சின்ன முள், அதாவது மணி முள் இருக்கும், ஹார் ஹேண்ட். ஓகே, ஸோ அந்த அப்போ நிமிட முள் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ இதுலேயே இப்படி நீளமாக இருக்கும். இப்படி நினச்சோன்னா அது தப்பு. ஸோ இப்படி இருக்காது. ஆக்சுவலி எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ இதை நான் அரேஸ் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டுமே ஒரே சைடில் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்க வேண்டாம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் டில்ட் ஆகிட்டு மாறி இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, ஸோ இங்கேருந்து ஸோ 6:30க்கு பெரிய முள், அதாவது நிமிட முள் இங்கே தான் இருக்கும். பட் சின்ன முள் இருக்கு இல்லையா, அது 6 விட்டு கொஞ்சமாக தள்ளி இப்படி இருக்கும். அப்போது இதுக்கு இடைப்பட்ட கோணத்தை தான் அவங்க கேட்குறாங்க. தட் இஸ் இங்கே ஒரு கோணத்தை ஏற்படுத்துது இல்லையா, இந்த இடத்த தான் அவங்க வந்து கேட்குறாங்க. இந்த கோணம் எவ்வளோ இருக்கும்? தட் இஸ் இங்கேருந்து இது வரைக்கும் கோணம் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரின்னு தெரியும் இல்லையா? ஆமாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் போயிருக்குன்னா பாதி தூரம் 7க்கும் 6க்கும் இடையில, அதாவது தட் இஸ் 6க்கும் 7க்கும் பாதி தூரத்தில் தானே நிற்கும். அப்போ அது 30ல் பாதி எவ்வளோ? ஸோ 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 15 டிகிரி. ஸோ நம்மளுடைய விடை தேர்ட் ஆப்ஷன் 15 டிகிரி. Question number 66. Find the wrong number in the following series. பின்வரும் தொடரில் தவறான எண்ணை கண்டறியவும். 7, 28, 63, 124, 215, 342, 511, அதாவது 7, 28, 63, 124, 215, 342, 511 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சீக்வன்ஸ் பொறுத்த மட்டும் என்ன தவறாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க 7 அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ 2 கியூப் -1, அதாவது 2 கியூப்னா தெரியும் இல்லையா? ஸோ என்ன எழுதுவோம்? 2 கியூப் -1 அப்படின்னா 8. 2 கியூப் வந்து 2 × 2 × 2ன்னு எழுதுவோம். ஸோ அப்போ 3 பேருக்குன்னா 8, 8ல் 1 போச்சுன்னா 7. ஸோ அந்த மாதிரி தான் இது கிடைச்சிருக்கும் நமக்கு. ஓகே ரைட். அதே மாதிரி இந்த 63 பாருங்க, 63யை 4 கியூப் -1ன்னு எழுதலாம். தட் இஸ் 4 × 4 × 4, தட் இஸ் 64 - 1, தட் இஸ் 63. ஸோ வி காட் இட். ஓகே ரைட். அதே போல் 124ங்கிறது எப்படி கிடைச்சிருக்குன்னா 5 × 5 × 5 ஆனால் 125லேருந்து 1 கழிச்சா இந்த 124 கிடைச்சிருக்கும். அதே போல் இது பாருங்க, ஓகே 6 கியூப்னா 6 × 6 × 6, தட் இஸ் 216. அதில் 1 கழிச்சா 215, அதுவும் கிடைச்சிருக்கும். இது 343 இருக்கும். 3 7 பெருக்கும்போது அதுலேருந்து 1 கழிச்சா நமக்கு 342 கிடைச்சிருக்கும். ஸோ இதுவும் அப்படிதான். 511ங்கிறது எப்படி கிடைச்சிருக்கும்னா, ஸோ 8 × 8 × 8, அதாவது என்ன கிடைச்சிருக்குன்னா 512. அதுலேருந்து 1 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குது? தட் இஸ் 511 கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாமே கரெக்ட் தாங்க. ஆனால் பட் இங்கே இருக்கக்கூடியது பாருங்க, 3 கியூப்னா என்ன? 27. 27 - 1,
என்ன கிடைச்சிருக்கணும் ஆக்சுவலி இந்த இடம் 26ன்னு கிடைச்சிருக்கணும். ஸோ நான் இங்கே எழுதி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ தட் இஸ் 26ன்னு கிடைச்சிருக்க வேண்டிய இடத்துல 28ன்னு தப்பாக வந்திருக்கு. அதனால நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 28. Question number 67. When the given words are arranged in alphabetical order, the word which comes in from the right is. கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தினால் வலதுபுறத்திலிருந்து இரண்டாவதாக வரும் வார்த்தை. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அகர வரிசைப்படி அப்படின்னு சொல்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாத்தையுமே அகர வரிசைப்படி எழுதிட்டேன். எதெல்லாம் இந்த பேஜ், பேகன், பேலசைட், பேஜ் அண்ட் பேலஸ். இது ஓகே. இது எப்படி இருக்குது பாருங்க. ஸோ பிஏ ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு. இதுலேயும் பிஏஜி ஜியோட முடிச்சிருக்கோம். பாருங்க எல்லா இடத்துலையுமே ஜி ஜி ஓகே முடிச்சாச்சு. ஸோ இங்கெல்லாம் ஜிக்கு அப்புறம் வரக்கூடிய எல் வந்திருக்கனால நான் இதை இங்கே போட்டேன். ஓகே. இப்போ அதுக்கப்புறம் என்னது, ஜிக்கு அப்புறம் ஏ ஃபர்ஸ்ட் போடணும், அப்புறம் இ போடணும், அப்புறம் இக்கு அப்புறம் வரக்கூடிய ஏ அது சேர்த்து போட்டாச்சு. ஓகே. ஸோ இந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே. இங்கே இப்போ இந்த ரெண்டையும் பாருங்கள். ஸோ பேலஸ். ஸோ இதில் எல்க்கு அப்புறம் ஏ வருது, இங்கே எல்க்கு அப்புறம் ஐ வருது. ஸோ அப்போ பேலஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் தான் பேலிசைட் வரும். ஸோ போட்டாச்சு. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க, which comes second from the right அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வலது புறத்திலிருந்து இரண்டாவதாக, அதனால நான் லெஃப்ட் ரைட்டு போட்டுக்கிட்டேங்க. ஸோ ரைட்டில் பாருங்க, ரைட்ல இருந்து ரெண்டாவது இடத்துல இருக்கணும். ஸோ ரைட்ல இருந்து ரெண்டாவது இடம்னா அது யாரா இருக்க முடியும், பேலஸ் தான். ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னது, தேர்ட் ஆப்ஷன் பேலஸ். Question number 68. In the expansion of 56 to the power 75, the unit digit is. 56 அடுக்கு 75 என்னும் எண்ணின் விரிவில் அமையும் ஒன்றாம் இலக்க எண். ஓகே. ஸோ நம்ம ஒன்றாம் இலக்கம் தான் கேட்குறாங்க. அவங்க வந்து ஃபுல் டிஜிட்ஸ் எல்லாம் கேட்க கிடையாது. ஜஸ்ட் தே ஆர் ஆஸ்கிங் த யூனிட் டிஜிட், ஒன்றாம் இலக்க எண் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே ஒன்றாம் இலக்க எண் வேணும்னா நம்ம ஜஸ்ட் அந்த 56ல் இருக்கக்கூடிய ஒன்றாம் இலக்கம் ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறத எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ அடுக்கு அப்படின்னால என்ன பண்ணணும், அந்த லாஸ்ட்ல இருக்கிற டிஜிட்டை நம்ம மறுபடியும் அதே நம்பரால தான் நம்ம வந்து பெருக்கிட்டே போகணும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க 6 6 ஆர் 36 இல்லையா. 36 இன்ட்டு 6 எவ்வளோ வருது, 216. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுது, ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் போட்டாலும் அதனுடைய ஒன்றாம் இலக்கத்தில் என்னதான் வந்து முடியுதான் 666. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுடைய விட என்ன கிடைக்குது, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 6. டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 69 to 73. வழிமுறை வினா எண் 69 முதல் 73 வரை. கொஸ்டின் நம்பர் 69. Choose the figure which is the continuation of the given 3 figures. கொடுக்கப்பட்ட 3 படங்களை தொடர்ந்து வர வேண்டிய படத்தை தேர்ந்தெடுக்கவும். டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகே. 4வது டயக்ராம் என்ன வரும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொஷின். ஓகே. இதில் என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் டயக்ராம் வந்து ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் ஒரு வட்டம் இருக்கு. ஓகே. இப்போ அது என்ன ஆச்சு, அடுத்த டயக்ராம் போகும்போது வட்டத்துக்குள்ள அந்த ட்ரையாங்கிள் பாருங்க இங்கே அமைஞ்சிருச்சு. அந்த ட்ரையாங்கிளுடைய தலைகீழ் அமைப்பு வந்து இங்கே மேலே வந்துருச்சு. தட் இஸ் ஸோ ட்ரையாங்கிள் இருக்கு, அதுக்கு மேலே ட்ரையாங்கிள் இப்படி வந்துருச்சு. ஓகே. இப்போ இங்கே என்ன இருக்குது, இது செவ்வகமாக இருக்கு. ஓகே. அந்த செவ்வகத்தை வந்து நம்ம வந்து அவுட்டரில் போட்டுக்கணும் அப்படித்தானே. சரி. ஓகே. அவுட்டரில் போட்டாச்சு. அதன் பின்ன இங்கே பாருங்க இது ஐங்கோணம் இருக்கா. ஸோ இங்கே பாருங்க இந்த இந்த ஃபிகர் அப்படியே நம்ம போட்டுக்கணும். ஸோ இங்கே பாருங்க, ஸோ இந்த ஃபிகரை அப்படியே நம்ம வந்து போட்டுக்கிறோம். இதனுடைய தலைகீழியையும் நம்ம வந்து அதனுடைய மேலேயே நம்ம அடுக்கிடணும், அவ்வளோதாங்க. ஓகே. ஸோ இந்த ஸ்டாப் வாட்ச் மாதிரி வரும். ஸோ திஸ் இஸ் ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 தான் நம்மளுடைய விடை. கொஷின் நம்பர் 70. இதில் ஃபர்ஸ்ட் ஒரு வட்டம் இருக்கு. அந்த வட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்த ஃபிகரில் பார்த்தோன்னா ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு வட்டம் எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஓகே. அடுத்தது அந்த ஆரோ மார்க் வந்து அப்படியே வந்து ஒரு 45 டிகிரிலையும் இப்படி வந்துருச்சு. ஓகே ரைட். அடுத்தது இந்த ஃபிகரில் பாருங்க. ஸோ வட்டத்துக்குள்ள 2 வட்டங்கள் இருக்கு. ஸோ இங்கே ஒரு வட்டம் இருக்கு, இங்கே ஒரு வட்டம் இருக்கு. ஸோ 2 வட்டங்கள் இருக்கு. இது ஒன்று இது ஒன்று இருக்குக்கா. அடுத்தது இங்கே பாருங்க 1 2 3 இருக்கு. 3 ஆரோ மார்க்ஸ் இருக்கு. அப்போ கட்டாயமாக இது வட்டத்துக்குள்ளே ஒரு வட்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுல்ல. அப்போ இங்கே என்ன ஆகும்னா, ஸோ வெளியில் ஒரு வட்டம் இருந்திருக்கணும். ஸோ அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி இங்கே 2 வட்டம் இருக்குது. அப்போ இங்கே 3 வட்டங்கள் உள்ளே வந்திருக்கணும் இல்லையா. ஆமாம். ஸோ அப்போ அந்த 3 வட்டங்கள் வந்துட்டு ஸோ இந்த 3 ஆரோ மார்க்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 45 டிகிரியில் இப்படி கீழ் நோக்கி இப்படி வந்திருக்கணும் இல்லையா. ஸோ தட் இஸ் இப்போ இதுக்குள்ளே 1 2 3 அப்புறம் இன்னொரு வட்டம், குட்டி வட்டம். ஸோ இது எங்கே இருக்குது, இந்த மாதிரியான அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 இதுதான் நம்ம விடை. கொஷின் நம்பர் 71. ஸோ இதில் ஒரு 3 ஃபிகர் கொடுத்துட்டாங்க, டயக்ராம்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ 4th ஃபிகர் என்ன வரும் அப்படிங்கிறது கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வட்டம் இருக்கா. ஸோ இந்த வட்டத்தினுடைய அமைப்பு பார்த்துட்டே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குது. அடுத்தது அடுத்த இங்கே போயிடுச்சு, இந்த கார்னருக்கு போயிடுச்சு. அடுத்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னருக்கு போயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது இங்கே தான் வந்துடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே ரைட். அடுத்தது பாருங்கள்.
ஸோ இந்த ஆரோ மார்க் எடுத்துக்கலாம், அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த ஷேப்பில் இங்கே வருது, அடுத்தது பாருங்க அடுத்த ஃபிகரில் இப்படி வந்துருச்சு, அப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட்டில் இப்படி வந்துச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது இப்போ இங்கே போயிடும் இல்லையா, இங்கே போயிட்டு இப்படி வந்திருக்கணும். அடுத்து இந்த செவ்வகத்தை பாருங்க. ஸோ இந்த செவ்வகம் எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குது, அடுத்த ஃபிகரில் என்ன இருக்குது, அது அப்படியே பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் டில்ட் ஆகிட்டு அடுத்தது இது வந்து ஷேடிங் வேறு ஆயிடுச்சு, ஃபுல்லாக ஷேடிங் ஆயிடுச்சு. ஓகே, இதுவே மறுபடியும் இங்கே வரும்போது இந்த பக்கம் வரும்போது மறுபடியும் ஆஸ் யூஷுவல் செவ்வகமாக மாறிடுச்சு. அப்போ மறுபடியும் இது இங்கேருந்து எங்கே போகும், இங்கே மேலே போகும். ஸோ மேலே போகும்போது ஸோ டில்ட் ஆகிட்டு இப்படி 90 டிகிரி டில்ட் ஆகிட்டு இப்படி வந்து இது ஷேடிங் ஆயிடணும் இல்லையா. ஓகே, இந்த மாதிரியான அமைப்பு ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. இருக்கட்டும், லாஸ்ட்டில் இந்த முக்கோணத்தை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த முக்கோணம் இங்கே இருக்குது, அப்புறம் அடுத்த ஃபிகரில் இங்கே மேலே போயிட்டு ஷேடிங் ஃபுல்லாக ஆகிடுச்சு, மறுபடியும் இது இங்கேருந்து இங்கே போயிட்டு ஸோ ஷேடிங் இல்லை அன்ஷேடட் ஆகிருக்கு, மறுபடியும் இது இங்கே போகும்போது டில்ட் ஆகிட்டு ஷேட் ஆகிருக்கணும் இல்லையா. ஸோ தட் மீன்ஸ் இது இப்படி வந்து இப்படி ஷேட் ஆகிருக்கணும். ஸோ நிச்சயமாக இது வந்து தேர்ட் ஃபிகரில் தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3. கொஷின் நம்பர் 72. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஒரு சதுரத்தை வந்து மூளை விட்டங்களை வச்சு அதை டயகனல்ஸ் வச்சு பிரிச்சுட்டு ஸோ அதில் ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம ப்ளஸ்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ப்ளஸ்லேருந்து ப்ளஸுக்கு அடுத்து என்ன இருக்குது, டிவிஷன், டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் சப்ட்ராக்ஷன். இப்போ நான் கிளாக் வைஸில் எடுத்திருக்கேன், தட் மீன்ஸ் இப்படி கிளாக் வைஸில் எடுத்திருக்கேன். ரைட், இங்கேயும் பாருங்கள். ஸோ ப்ளஸ்ஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இது இருக்குது. ஓகே, இதில் இன்னொன்று என்னென்னா இப்போ டயக்னல் இருந்தது, ஸோ இப்படி டயக்னலாக இருந்தது. அடுத்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக நம்ம வந்து எப்படின்னா இந்த மாதிரி 90 டிகிரி வர மாதிரி பிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இது இப்போ டயக்னலாக இருக்குது அப்படின்னா அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தானே பிரிச்சிருப்பாங்க. ஓகே, பிரிச்சிருப்பாங்க. இப்போ ப்ளஸ் எங்கே இருக்குது பாருங்கள், வந்துடும்மா கரெக்டாக. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இது இங்கே இருந்துட்டு அடுத்தது இந்த இடத்துல வந்துருச்சு. அப்போ ப்ளஸுக்கு அப்புறம் பாருங்கள் இப்போ மறுபடியும் என்ன வந்திருக்கணும், ஸோ டிவிஷன் வந்திருக்கணும். டிவிஷனுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கணும், மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கணும், மைனஸ் வந்திருக்கணும். ஸோ இந்த அமைப்பில் எங்கே இருக்குது, ஸோ ஆப்ஷன் 3 இதுதான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 73. இந்த ரெண்டு ஃபிகரில் இங்கே இருக்கிற இந்த எஸ் ஆனது இப்போ என்னாச்சு அப்படியே வந்து இந்த பக்கம் போயிடுச்சு பாருங்க. ஸோ தட் மீன்ஸ் இது வந்து இங்கே போயிடுச்சு. ஸோ இங்கே வந்துருச்சுங்களா, அப்புறம் இங்கே இருந்தது வந்து இங்கே வந்துருச்சு. ஓகே ரைட், அப்போ இங்கே பாருங்க இந்த அமைப்பு, ஸோ இங்கேருந்து இப்படி வந்திருக்க அமைப்பு இப்படி வந்துருச்சா. ஓகே ரைட், சரி ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற அமைப்பு இந்த இடத்துக்கு போயிடணும். தட் மீன்ஸ் என்ன ஆகும் அப்போது, ஸோ இந்த இடம் இப்படி வந்திருக்கணும். ஓகே, இங்கே இருக்கிற அமைப்பு இங்கே வந்துடணுமா, ஸோ அப்போ இது வந்து இப்படி வந்திருக்கணும். ஓகே ரைட், அடுத்தது பாருங்கள் இது போய் ட்ரையாங்கிள் வந்து கீழே வந்துருச்சு. ஓகே, அப்போ இங்கே என்ன இருக்குது, ஸோ ரெக்டாங்கிள் இருக்குது. ரெக்டாங்கிள் இப்போ இங்கே கீழே வந்துடணும், தட் இஸ் செவ்வகம் இப்படி கீழே வந்துடணும். ஓகே, நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த வட்டம் மேலே போயிடுச்சு. அப்போ இங்கே பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் மேலே போயிடணும். ஸோ இந்த மாதிரியான அமைப்பு எங்கே இருக்குது, ஆப்ஷன் நம்பர் 4. டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 74 to 77. வழிமுறை வினா எண் 74 முதல் 77 வரை. கொஸ்டின் நம்பர் 74. There is some relationship between the first two figures. Find the other one from the options having similar relationship. முதல் இரண்டு படங்களுக்கும் இடையில் ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட படங்களிலிருந்து விடுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஒரு கோடு கொடுத்து மேலே ரெண்டு வட்டங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே வந்து அடுத்த ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது இந்த ஃபிகர்லேருந்து இதுக்கு, ஸோ மறுபடியும் ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா வந்து இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு வந்து வந்துருச்சு. ஓகே ரைட், அப்புறம் இன்னொரு கோடு எக்ஸ்ட்ரா வந்து வந்திருக்கு. ஓகே, அப்போது இங்கே பாருங்கள் இப்போ இப்படி இருந்துச்சுன்னா அடுத்து இந்த ஃபிகரில் என்ன இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட் இப்படி இருந்ததுன்னா மறுபடியும் இதே போல் இன்னொன்று வந்துடணும். ஓகே ரைட், இப்போ இங்கே ரெண்டு கோடு இருக்குது. ஸோ ஒன்று ரெண்டு கோடு இருக்கா, அப்போ இங்கே 4 கோடுகள் வந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரியான அமைப்பு எங்கே இருக்குது, ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஷின் நம்பர் 75. ஸோ இங்கேயும் அதே போல் இந்த ரெண்டு ஃபிகருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதோ ஸோ அது மாதிரி இந்த ரெண்டு ஃபிகருக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு ஷேப் இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ ஒரு சரிவகம் மாதிரி ஒரு ஷேப் இருக்கா. ஓகே, அதனுடைய மிரர் இமேஜ் மாதிரி தான் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடம் இருக்குது. ஓகே ரைட், ஸோ அப்போ இங்கே வந்து இப்படி மேலே ஏறினது, அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி இறங்கி இருக்கணும் இல்லையா. ஓகே ரைட், ஸோ இந்த மாதிரி வந்திருக்கணும். சரி, ஸோ வெர்டிக்கல் லைன். ஓகே, வெர்டிக்கல் லைனாக இருக்கா. இது அடுத்த ஃபிகரில் என்ன இருக்குது பாருங்கள். ஸோ ஒன்று வந்து ஹரிசாண்டல் லைனாக மாறி இருக்கு அதே வட்டத்துக்குள்ளே. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ரெக்டாங்கிள்ஸ் இருக்கா, செவ்வகங்கள் இருக்கா. ஓகே, அப்போ பாருங்கள் ரெண்டு செவ்வகங்கள் வந்து இங்கேயும் வரும். பட் என்ன ஆகும்னா ஸோ ஃபஸ்ட்டு ஃபிகரில் இருக்கிறது
என்ன ஆயிருக்குது? ஸோ ஒரு 45 டிகிரி டில்ட் ஆகி இப்படி ஆயிருக்கு இல்லையா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஃபிகரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இங்கே வந்து வெர்டிக்கல் லைன் இருக்கிறது அடுத்தது ஹரிசாண்டல் லைனாக மாறி இருக்கும். அதே வந்து எப்படி இருக்கும்னா தட் இஸ் மிரர் இமேஜாக இருக்கும். இங்கே பாருங்க, இங்கிருந்து இந்த ஃபிகர் வந்து இங்கே போயிருக்கு. இடைவெளை மாற்றம் இருக்குதுங்களா? இது பாருங்க பக்கமாகவே வந்திருக்குது இல்லையா? ஓகே. அந்த போல் இது வந்து இங்கே பக்கமாகவே வந்துடணும். இது வந்து இந்த லாஸ்ட்டுக்கு இங்கே போயிருக்கணும். ஸோ அப்போ இது என்ன ஆகும்? ஸோ இப்படி வந்து ஸோ இது வெர்டிக்கல் லைன் ஆனது இங்கே ஹரிசாண்டல் லைனாக மாறிடும். அண்ட் இங்கே பார்த்தோன்னா இப்படி போட்டு ஸோ இப்படி வந்துடும். ஓகே. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு எங்கே இருக்குது? ஆப்ஷன் 4. இதுதான் நம்மளுடைய விடை. ஓகே. அதே போல் 76th கொஸ்டின் பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இந்த ஃபிகருக்கும் இந்த ஃபிகருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த 2 ஜாடி மாதிரியான அமைப்பு அப்படியே தான் வந்திருக்கு. அந்த மேலே இருக்கக்கூடிய மூடி மட்டும் இங்கே வந்து ஷேடிங் ஆயிருக்கு ரெண்டுலேயுமே. அண்ட் ஒரு ஜாடி வந்து கமுக்கப்பட்ட நிலையில் இருக்குது, தலைகீழான நிலையில். அப்புறம் ஆரோ சரி ஓகே. அப்போ முதல்ல அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஆரோ மார்க்கருடைய டைரக்ஷனை பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? ஒரு முக்கோணத்தின் மேலே ஒரு சின்ன ஒரு வட்டம் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கணும்? ஸோ அதே போல் 3 முக்கோணத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். பட் இந்த 3வது முக்கோணம் வந்து இந்த போல் இல்லாமல் என்ன ஆயிருக்கணுமா? ஸோ இங்கே மாதிரி டில்ட் ஆயிருக்கணும். ஸோ தலைகீழா. ஓகேவா? அப்போ இதை வந்து இருக்கக்கூடாது. எப்படி மாறி இருக்கணும்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது இப்படி மாறி இருக்கணும். ஓகே. இப்போ அதே போல் வட்டம் இருக்கணும். ஸோ செகண்ட் ஃபிகரில் என்ன இருக்குது? ஷேடிங் ஆயிருக்கு. அப்போ ஷேடிங் நடந்திருக்கணும். ஓகே. ஷேடிங் ஆகிட்டு இங்கே டில்ட் ஆனதில் ஷேடிங் தேவையில்லை. இது அப்படியே தான் இருந்திருக்கணும். ஓகே ரைட். இப்போ பாருங்கள், இது எந்த நோக்கி போகுது? தட் இஸ் ஈஸ்ட்டை நோக்கி போகுது. இது என்ன நோக்கி போகுது? வெஸ்ட்டை நோக்கி போகுது. ஓகே. அப்போ இது பாருங்கள், இது எந்த பக்கம் போகுது? ஈஸ்ட்டை நோக்கி. அப்போ இந்த பக்கம் இருக்கிறது எங்கே வரணும்? வெஸ்ட்டை நோக்கி போகணும். ஸோ அப்போ இந்த மாதிரியான அமைப்பு எங்கே இருக்குது? தட் இஸ் தேர்ட் ஆப்ஷன். இதுதான் நம்மளுடைய விடை. கொஷின் நம்பர் 77 இருக்கு இல்லையா? ஏன் இது எடுத்திருக்கேன்னா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஒரு வட்டம் வந்து இங்கே வந்து வெளில வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ 90 டிகிரி ஸோ மாறி இருக்கு. ஸோ இந்த கோடு இந்த செவ்வகமானது என்ன ஆயிருக்குன்னா 90 டிகிரியில் மாறி இருக்கு அப்படின்னு தெரியுது. ஓகே ரைட். அதே போல் இப்போ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த செவ்வகமானது இப்படி இருக்கக்கூடிய இந்த செவ்வகமானது என்ன இருக்குன்னா 90 டிகிரியில் இங்கே இப்படி மாறி இருக்கு. ஓகே. மாறிட்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த 2 வட்டங்களும் இப்போ வெளியில் வந்துருச்சு. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு அமைப்பு முறை. ஓகே. அப்போ என்ன ரிலேஷன்ஷிப் இங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ரைட். இப்போ பாருங்கள், ஸோ இது இந்த ஃபிகர் போல் நம்ம ஒரு ஸோ இந்த மாதிரி அவுட்டர் ஃபிகர் போட்டாச்சு. ரைட். இப்போ என்ன ஆகுது? ஸோ இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து இது ஒரு கோடு இருக்கு இல்லையா? இந்த கோடு இப்போ 90 டிகிரியில் வந்து என்ன ஆகும்? இங்கே போயிட்டு உட்காந்துரும். இப்படி வரும் இல்லையா? ஸோ இது இங்கே இப்படி வரும். ஸோ வந்துட்டு இது வந்து இப்படி வந்துட்டு இப்படி வரும். ஓகே. அதே போல் இப்படி ஸோ இந்த கோடு போட்டாச்சு, இது வரைக்கும் போட்டாச்சு. அப்புறம் இன்னொரு கோடு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும்? இன்னொரு கோடு வந்து நம்ம இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடணும். ரைட். இப்போ இங்கே இந்த இடத்துல இருக்கக்கூடிய வட்டங்கள் வந்து இந்த பக்கம் வெளியில் வந்துடுது இல்லையா? இந்த பக்கம் எல்லாம் வந்துடுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஸோ இங்கே ஒரு வட்டம் வந்திருக்கணும், இங்கே ஒரு வட்டம் வந்திருக்கணும். ஓகே. வந்தாச்சா? வந்ததுக்கப்புறம் ஸோ என்ன இன்னொன்று மேட்ரு அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே 2 லைன் இருக்கா? ஸோ இந்த இடத்துல ஒரு லைனு, இந்த இடத்துல ஒரு 2 லைன் இருக்கா? ஸோ அந்த லைன் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் இப்படி தானே வரணும். ஸோ இந்த மாதிரி தானே வரணும். அப்போ இந்த அமைப்பு ஓகே தான். பட் இங்கே இன்னொரு 2 லைன் வந்திருக்கு. அதனால் இந்த படம் வராது. இங்கே அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த படமே வந்து ஆஸ் யூஷுவல் இதோட படமே இங்கே இருக்குது. அப்போ அது வராது. இதுவும் இதோட படமே தான் இருக்குது. ஸோ அப்போ அதனால் அதுவும் வராது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 தான் நம்மளுடைய விடை. டைரக்ஷன் கொஷின் நம்பர் 78 to 80. வழிமுறை வினாயன் 78 முதல் 80 வரை. Choose the part which completes the given figure. Question number 78. கொடுக்கப்பட்டுள்ள படத்தினை முழுமையாக்கும் பகுதியினை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இங்கே எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த விடுபட்ட பகுதி என்ன இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எப்படி வந்திருக்கு? ஸோ இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி ஸோ கீழே இப்படி லைன் வந்திருக்கா? ஸோ இப்படி வந்துட்டு மறுபடியும் ஜிக்ஸாக்காக இப்படி வந்திருக்கு. டபிள்யூ வந்து இந்த மாதிரி கிழக்கு நோக்கி இருக்குது. ஸோ இது நம்மளோட மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்படி தானே வந்திருக்கணும். ஆமாம். ஸோ இந்த மாதிரியான ஃபிகர் எங்கே இருக்குதா? இங்கே தான் இருக்குது. ஆப்வியஸ்லி இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான வினாக்கள். ஸோ இதை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 4th ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 79. ஸோ பார்த்தோன்னா ரொம்ப அழகான ஒரு ஃபிகர் இருக்குது. ஓகே. ஸோ என்ன எப்படி வந்திருக்கணும்? இந்த இடம் வந்து அதே போல் தான். ஸோ இந்த இடம் இப்படி வந்திருக்கணும். ஓகே ரைட். அதன் பின்ன ஸோ அது மாதிரி டபிள்யூ உருவாயிருக்கணும் இல்லைங்களா? ஸோ இது போல் டபிள்யூ மாதிரி உருவாயிட்டு ஸோ இங்கே வரைக்கும் முடிஞ்சிட்டு அடுத்தது எங்கேருந்து? ஸோ இந்த இடத்துல இருந்து தான் இந்த கோடு வந்திருக்கு இல்லையா? இந்த இடத்துல இருந்து தான் இப்படி வந்து இருக்கணும். ஸோ அப்போ இது வந்து இப்படி வந்து சேர்ந்துருக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1 தான்.
இந்த ஆப்ஷன் நினச்சி போட்டுற வேண்டாம். அதாவது தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இந்த இடம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கொடுத்துருக்கனால இங்கே பாருங்கள் தெரியுது. ஸோ இந்த லைன் எக்ஸ்ட்ரா வந்தனால நம்ம நிச்சயமாக இது போடக்கூடாது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 தான். கொஷின் நம்பர் 80. ஸோ இதை போல் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன ஆகும்னா இது ஆட்டோமேட்டிக்காக எப்படி வரும்னு நமக்கு தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது என்னென்னு வட்டம் போடணும். ஓகே, ஸோ வட்டம் போட்டாச்சு. அடுத்தது இதை போல் ஒரு ஷேப்பு போட்டு மேலே வந்து இந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, போயாச்சு. அண்ட் ஒவ்வொன்றிலையும் பாருங்கள், ஸோ இங்கே போட்டிருக்கிறது தான் நேராக இங்கே இப்படி வந்திருக்கு. ஸோ இதனுடைய கண்டினியூஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ இதனுடைய கண்டினியூஷன் தான் இப்படி இருக்குது. அப்போ இங்கே நடுவில் இப்படியே வந்து இப்படி வந்திருக்கணும். தட் மீன்ஸ் ஸோ இது போட்டுட்டு இப்படி வந்துட்டு அதே வந்து கண்டினியூ ஆகிட்டு இப்படி வந்து வந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரியான அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, பாருங்கள், இதில் இது இப்படி போகுது, இது இப்படி போகுது, அப்போ இது கிடையாது. அடுத்தது இது இப்படி வந்துருச்சு, ஸோ கிடையாது. ஸோ இது கீழ் நோக்கி வருது, கீழ் நோக்கி வர்றதுக்கு இப்படி இல்லை வரணும். ஸோ அது சான்ஸ் இல்லை. அப்போ நம்மளுடைய விட என்னது, இதுதான். ஏன்னா இது இப்படி போகுது, இதுவும் மேல் நோக்கி இப்படி தான் போகுது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 தான். டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 81 and 82. வழிமுறை வினா எண் 81 மற்றும் 82. கொஸ்டின் நம்பர் 81. செலக்ட் த மிரர் இமேஜ் ஃபார் த ஃபாலோயிங். பின்வருவனவற்றில் கண்ணாடி பிம்பத்தை தேர்ந்தெடுக்கவும். ஸோ அவங்க இந்த டைம் கண்ணாடி எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேசிக்லி நம்மளுக்கு தெரியும் கண்ணாடி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இது எல் அப்படின்னா இதனுடைய இமீடியட்டாக இது இப்படி வரும் இல்லையா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஸோ பக்கத்துலேயே இப்படி இருக்கக்கூடிய இந்த அமைப்பானது, ஸோ இந்த மாதிரியான அமைப்பு என்ன ஆகும்னா இங்கே பக்கத்துலேயே இப்படி வந்துடும். இதுவும் பார்த்தீங்கன்னாலுமே அப்படியே வந்துடும். ஸோ ஓகே, அடுத்தது இங்கே கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இப்படி போயிடும். அண்ட் இது வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரியான அமைப்பு எங்கே இருக்குது, ஸோ நமக்கு ஸோ இது ஆப்ஷன் 3. ஏன் இதெல்லாம் இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், இது கிடைமட்ட கோடாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து வெர்டிக்கல் லைன், பட் இது வந்து ஹரிசான்டல் லைன். அந்த மாதிரிலாம் கண்ணாடி மாற்றி காட்டாது. இது நிச்சயமாக வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இதுலேயே அப்படி தான். ஸோ இதில் வந்து இந்த பெருக்கல்ல இருக்கக்கூடியது எல்லாம் மிஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னது பிளாங்கெல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வராது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். கொஷின் நம்பர் 82. இந்த கண்ணாடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதை போல் வச்சுட்டாங்க. ஓகே, ரைட். ஓகேவா, அந்த ஃப்ரேம் ஆஃப் மிரர் இஸ் தேர். ஓகே, இதில் என்ன நம்ம ஜஸ்ட்டு நம்மளோட அந்த லெஃப்ட் ரைட்டு லெஃப்டாக தெரியும். தட் இஸ் இடவள மாற்றம் தான் தெரியும். பாருங்கள், இப்போ இங்கே ஆரோ மார்க் வருதில்ல, ஆரோ மார்க் தான் நம்மளுக்குலாம் ரொம்ப எளிமை தான். ஸோ இப்படி வந்துச்சுன்னா இது இமீடியட்டாக இப்படி வந்திருக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ அது வந்து 3 ஃபிகரில் இருக்குது. ஓகே, அப்போ இது 3ல இருந்தால் நம்ம செலக்ட் பண்ண முடியும். இது ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆகிடுச்சு இதனால. ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், இது வெளிநோக்கி போகுது. அப்போ இதுலேயும் ஆட்டோமேட்டிக்காக இது இப்படி வெளிநோக்கி போகணும். அது எங்கே இருக்குது, ஸோ இந்த 2 ஃபிகரில். அப்போ இது ரிஜெக்ட் ஆகிடுச்சா. ஓகே, அப்போ இது 2ல் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ நான் சொன்ன போல் இந்த ரெக்டாங்கிள் தட் இஸ் செவ்வகம் இமீடியட்டாக இங்கே இருக்கணும், பக்கமாக இருக்கணும். அதற்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் இந்த பக்கம் போகணும். ஏன்னா இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது அந்த பக்கம் ரைட் சைடு வந்துடுது இல்லையா. ஆமாம், அதனால் ஓகே. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ செகண்ட் ஃபிகரில் தான் இருக்குது. ஓகே, ரைட். இப்போ இது வந்து ப்ராப்ளம் இல்லை, இது அப்படியே தான் வந்தாச்சு. அண்ட் இது வந்து இங்கே இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் வரும்போது இந்த வட்டம் இங்கே வந்திருக்கணும். ஸோ நிச்சயமாக இது செகண்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா இந்த தேர்ட் ஆப்ஷனில் எடுத்தோடனே இங்கே வட்டம் வந்துருச்சு. ஸோ இதனால் இது வராது. ஆக்சுவலாக செவ்வகம் தான் வந்திருக்கணும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். டைரக்ஷன் கொஷின் நம்பர் 83 and 84. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, வழிமுறை வினாயன் 83 மற்றும் 84. கொஷின் நம்பர் 83. ஃபைண்ட் த வாட்டர் இமேஜ் ஆஃப் த கிவன் ஃபிகர். கொடுக்கப்பட்ட படத்தின் தண்ணீர் பிம்பத்தை தேர்ந்தெடுக்கவும். ஸோ வாட்டர் இமேஜ் கேட்குறாங்க. வாட்டர் இமேஜ்னா ஸோ நம்ம எப்படி பார்ப்போம், ஸோ கீழே இப்படி பார்ப்போம். ஸோ தட் இஸ் என்ன சொல்லலாம், ஸோ இங்கே டாப்பில் இருக்கிறது இங்கே வந்து நம்ம பாட்டமில் இருக்கும். அவ்வளோதாங்க வித்தியாசம். ஸோ டாப்பில் இருக்கிறது இங்கே பாட்டமில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஏரோ மார்க் இப்படி இருக்குன்னா இது கீழே இப்படி வந்துடும். ரைட், சரி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது இப்படி வந்து ஒரு ஃபிகர் இருக்குது. ஸோ வட்டம் அப்படியே வந்துடும், எல்லா இடத்துலையும் வட்டம் இருக்குது. இப்போ இது என்னது, இங்கே டாப்பில் இங்கே ஷேடடான ஒரு அரை வட்டம் இருக்கா, அது அப்படியே கீழே வந்துடணும். ஸோ இங்கே பாருங்கள், ஷேடடான அரை வட்டம் இங்கே இருக்குது. ஓகே, வேற எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. பட் இது என்னென்னா இடவள மாற்றமாக இருக்குது. சார் லெஃப்ட்டுக்கு போயிடுச்சுப்பா. இப்போ இது பாருங்கள், ரைட் சைடு இருக்கா, இந்த ரைட் சைடை நோக்கி இருக்கா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் சைடை நோக்கி போயிடுச்சு. அப்படி வரக்கூடாது இல்லை. ஸோ அப்போ நிச்சயமாக நம்மளுடைய ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா மேலேயும் பாருங்கள் அதே வட்டம் தான், கீழே இருக்கக்கூடிய வட்டம் மேலே, அந்த அரை வட்டம் மேலே போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ நிச்சயமாக இந்த ஆன்சர் தான் நம்மளுடைய விடையாக இருக்கும். கொஷின் நம்பர் 84. திஸ் இஸ் ஆல்சோ வாட்டர் இமேஜ். வாட் ஹாஸ் கிவன். இங்கே பாருங்கள், ஆனது இப்போ கீழே வந்திருக்கணும். ஓகே, ஸோ இதை போல் வந்திருக்கும். ஓகே, ரைட். அடுத்தது இந்த கோடு அப்படியே தான் இருக்கும், இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அடுத்தது வந்து
இந்த செவ்வகம் அப்படியே இருக்கும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த வட்டத்தில் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே அன்ஷேடட் இருக்குது, அது அப்படியே கீழே வந்துடும் இல்லையா. அப்போது ஸோ இந்த மாதிரி பாதியாக பிரிச்சுட்டு இப்போ கீழே இருக்கக்கூடிய ஷேடிங் மேலே போயிடும். ஸோ இப்போ இது வந்து இப்போ ஷேடிங் ஆகிடும், ரைட். ஸோ இந்த போல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இந்த கோடு பாருங்கள், நான் சொன்னேன் டாப்பில் இருக்கிறது பாட்டமாக இருக்கணும் இல்லையா. ஆமாம், இப்போ இந்த இடம் இது டாப்பில் இருக்குது, அப்போ இது நிச்சயம் ஆட்டோமேட்டிக்காக இது கீழே பாட்டமுக்கு வந்துடணும். ஸோ இங்கே வந்துடணும். ஸோ இங்கேருந்து இப்படி போகணும். ஸோ இது பாட்டமில் இருக்கிறது இது மேலே டாப்புக்கு போயிடணும். ஸோ இந்த மாதிரி போயிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான அமைப்பு எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் 4 தான். ஓகே, இதில் இது பாருங்க, இதே வடிவமே இங்கே வந்துருச்சு, அதனால இது ரிஜெக்ட் ஆகிடுது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இது இடமே மாறிடுச்சு, அந்த பெருக்களும் இந்த செவ்வகமும் வந்து இடமே மாறிடுச்சு. அப்போ இதுவும் ஒரு ரிஜெக்ட். ஸோ இது வரவே வராது, இதுவும் ரிஜெக்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னதான் நம்மளுடைய விடை 4th ஆப்ஷன். டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 85 to 89. கொஸ்டின் நம்பர் 85, ஃபைண்ட் த ஆட் ஆன் அவுட். வழிமுறை வினா எண் 85 முதல் 89 வரை பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வட்டம் தான். ஸோ இதில் பாருங்க, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போய் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பிளஸ் மைனஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன், பிளஸ் மைனஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன். இங்கேயும் பாருங்க பிளஸ் மைனஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன். பட் இங்கே மட்டும் பாருங்க பிளஸுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் வந்துருச்சு. ஸோ அப்போ அங்கேயே வந்து அது வந்து வித்தியாசமாக இருக்கு. அதனால இதுதான் நம்மளுடைய ஆன்சர், ஆப்ஷன் 3. கொஸ்டின் நம்பர் 86. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ் பாருங்க 1 2 3, அப்போ 3 கியூப் உள்ள போட்டாங்க, தட் இஸ் 27. ஓகே, இங்கே பாருங்க 1 2 3 4, அப்போ இங்கே 4 கியூப், தட் இஸ் 64 போட்டாச்சு, ரைட். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க 1 2 3 4 5, ஸோ 5 கியூப் 125 போட்டாச்சு, இதுவும் ரைட்டு தான். ஓகே, இங்கே பாருங்க 1 2 3 4 5 6, அப்போ 6 கியூப் என்ன வந்திருக்கணும், 216 தான் வந்திருக்கணும், பட் 225 கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 4th ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 87. ஸோ இதில் இந்த லைனை பார்த்தோன்னே சொல்லிடலாம் பாருங்க. இங்கே வந்து 1 2 3 4 மொத்தமாக 4 லைன்ஸ் இருக்கு. இங்கே 3 லைன்ஸ் ஆனிச்சு, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் ஆனிச்சு, அப்புறம் இங்கே வந்து 1 லைன் தான் வந்திருக்கணும் ஆக்சுவலி. ஓகே, அப்புறம் இங்கே பாருங்க இந்த ஆரோ மார்க் இல்லையா, அதாவது ஒரு லைன் பெண்டட் லைன் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட்ல 1 இருக்கு. ஸோ இது வந்து டிகிரீஸ் ஆயிட்டு இருக்கு. இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. இங்க 1 இருந்தது, இங்க 2 ஆயிடுச்சு, 2 இருந்தது, இங்க 3 ஆயிருக்கு, இங்க 4 இருக்கு. அந்த பேட்டர்ன்ல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. பட் எந்த பேட்டர்ன்ல சேஞ்ச் ஆயிருக்குன்னா இந்த லைனுங்கிற பேட்டர்ன்ல சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 88. ஸோ இந்த ஃபிகரை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்ஷன்ஸ் வச்சு தான் பார்க்கணும். இங்கே பாருங்க, இதில் இந்த பெண்டட் ரீஜியனை பாருங்க, அதாவது ஒரு அரைவட்டம் போல இருக்குல்ல, அது பாருங்க, அதை வந்து நார்த் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, நார்த் சைட் பார்த்துட்டு இருந்தா ஸோ நம்மளுக்கு இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, இந்த 3 டாட்டு எந்த சைடு வருது பாருங்க, ரைட் சைடு வருது. ஓகே, இப்போ இது பாருங்க, இப்போ இது அப்படி கிழக்கு நோக்கி இருக்கு. ஸோ இப்போ வந்து ஈஸ்ட் சைடு இட் இஸ் ஃபேஸிங், தென் ரைட் இஸ் ஹியர். ஸோ ரைட் வந்து கீழே இருக்கு, அதனால டாட்டட் வந்துருச்சு. ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க, ஸோ இந்த ஃபிகர்ல ஸோ இப்போ சவுத்தை நோக்கி இருக்கு. சவுத்தை நோக்கி இருக்கும்போது ரைட் எந்த பக்கம் இருக்கு, ஸோ திஸ் சைடு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரைட். ஆனால் இந்த ஃபிகர்ல பாருங்க, ஸோ இது வந்து வெஸ்ட்டை நோக்கி இருக்கு. ஆமா, வெஸ்ட்டை நோக்கி வந்து அந்த இந்த அமைப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளோட ரைட் எங்க இருக்கணுமா, ஸோ இப்போ மேலே இருக்கணும். பட் இட் இஸ் இன் ஹியர், ஸோ கீழே இருக்கு. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 89. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் டைரக்ஷன்ஸ் தான் பார்த்தாகணும். ஓகே, டைரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க, இது என்ன மாதிரி போகுது, இட் இஸ் மூவிங் கிளாக் வைஸ் டைரக்ஷன், கிளாக்கு. ஓகே, இப்போ இது பாருங்க, ஸோ இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுது. இதுவும் ஆன்டி கிளாக் வைஸ், இதுவும் பாருங்க ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அப்போது இந்த 3மே ஆன்டி கிளாக் வைஸ், பட் இதுதான் வந்து கிளாக் வைஸ். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 தான். கொஸ்டின் நம்பர் 90. Among the 4 complex figures, the given figure X is embedded in one of them. Choose the correct figure. கொடுக்கப்பட்டுள்ள படமானது X பின்வரும் 4 சிக்கலான படங்களில் ஏதேனும் ஒரு வகையில் படத்தில் பதிக்கப்பட்டுள்ளது, அதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஃபனல் வந்து கமுத்தி போட்ட மாதிரி. ஸோ இது நேராக இப்படி போயிட்டு இப்படி போட்டிருக்காங்களா. ஸோ அந்த மாதிரியான ஃபிகர் பாருங்க. ஸோ எங்கெல்லாம் இருக்கு இப்போ பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த ஃபிகர்ல அந்த மாதிரியான அமைப்பு நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் இப்படி நேராகவும் நமக்கு வந்து கோடு வருது. இதில் ஏதாவது இருக்கானா இல்லை.
இதுலேயும் அதை போல அமைப்பு இல்லை. ஸோ இதுவும் இல்லை, ஸோ இதுலேயும் இல்லை. ஓகே, இதில் பாருங்கள், சப்போஸ் இங்கே பாருங்கள், இதே போல் வந்திருந்து இதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் நீட்சி இப்படி இருந்திருக்கணும் இல்லைங்களா? பட் அப்படி வராதனால இது நமக்கு ஆப்ஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ மேபி இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2 இருக்கலாம். That's all. Like, share and subscribe Shifa Diaries.